தலையினுடைய எல்லா பகுதியிலையும் ஐம்புலன்களும் கவர் ஆயிடுறாரு. ஏதாவது இப்ப கண்ணுலதான் உயிர் இருந்து நீங்க அப்ப காது எப்படி செயல்படும், மூக்கு எப்படி செயல்படும், மூளை எப்படி செயல்படும், காதுல உயிர் இருந்து நீங்க அப்ப கண்ணு எப்படி செயல்படும்? யோசிங்க. ஐம்புலன்களும் முக்கியமானது. கண்ணும் முக்கியம், காதும் முக்கியம், மூக்கு முக்கியம், காது இல்லாட்டாலும் பரவாயில்ல, மூக்கு முக்கியம், வாயு முக்கியம். அப்ப எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இம்பார்ட்டன்ட் தானே. அப்ப எல்லாம் முக்கியமா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணுல இருந்தா எப்படி, இன்னொரு ஒண்ணுல இருந்தா இன்னொன்னு எப்படி வேலை செய்யும்? புரியுதா? அப்பா 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு சம்பாதிச்சு, உங்கள்கிட்ட மட்டும் தந்துட்டாரு, உங்க அண்ணன் தம்பி கொடுக்கலன்னா அதிகாரா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அதேதான் அப்பா இறைவன் தான் அப்பா. நமக்கு அம்மையும் அப்பனும் இறைவன் தான். அவர் இருக்கிறாரு. அவர் இந்த ஐம்புலன்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா இருக்கணும். அப்பந்தான் ஐம்புலன்களும் வேலை செய்யும். எங்க இருந்து எப்படி கொடுத்தா அவரால் செயல்பட முடியும், இததான் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு மகனுக்கு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு மகன் கண்டதான். அப்படிதானே? அப்ப 5 மகன்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா இருக்கணும். எல்லாருக்கும் அவர் பொதுவானவரா இருக்கணும். ஏதோ ஒரு மகனுக்கு மேல மட்டும் பாசம் காட்டக்கூடாது. அப்ப அவர் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எல்லாம் உலகியல் சம்பந்தப்பட்டே நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் யோசிக்கணுங்கிறது. கொஞ்சம் யூகிச்சா எங்க இருக்கணும், எங்க இருந்தா அப்படி பார்க்கலாம்.